تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில் மகிழ்வை தொழுகைக்கு பிறகு குர்ஆன் ஹதீஸிலிருந்து பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாம் எல்லாம் ஒன்றுபடுகிறோம். சத்திய கருத்துக்கள் எங்கிருந்தாலும் அதை தேடி சென்று அந்த கருத்துக்களை உருவாக்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்னோக்கத்திலே இங்கே எல்லாம் நீங்கள் வந்துருக்கீங்க. கல்வியை தேடி ஒரு வழியில் சென்றால் அந்த வழியை சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக்குகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே பேசப்படுகின்ற அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டு அந்த வார்த்தைகளை நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு நாம் இந்த உரையை நாம் கேட்க வேண்டும். இன்று உங்கள் மத்தியிலே பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு அழைப்பு பணி. அழைப்பு பணி என்றால் என்ன? தாவா. இப்ப நம்ம எல்லாம் செஞ்சுட்டு வரோம் இல்லையா? தாவா, அழைப்பு பணி. மக்களை இந்த ஏகத்திற்பால் அழைக்கின்றோம் அல்லவா? அந்த அழைப்பு பணி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக தூதர்களையும் வேதங்களையும் தொடராக அனுப்பி இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவர்களுக்கு குர்ஆன் என்ற வேதத்தை கொடுத்து அந்த இறுதி நபியோடைய உம்மத்துக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அளித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது, எந்த தூதரும் கிடையாது. நாம் தான் அல்லாஹ்வுடைய சத்திய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறார், வல்தத்து மின்கும் உம்மத்துன் யதூன இலல் கைர் வ யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். சத்திய பாதையின் பால் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம், வல்தத்து மின்கும் உம்மத்துன் யதூன இலல் கைர், நன்மையின் பால் அழைத்து வயஅமரூன பில் மஅரூஃப், நன்மை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது அத்தியாயம் 104வது வசனத்திலே கூறுகிறார். ஆளுநர் சொல்றோம். அப்ப ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். அந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய சத்தியத்தின் பால், ஏகத்துவத்தின் பால், இஸ்லாத்தின் பால் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க, இந்த மக்களை பார்க்குறாங்க, இன்னும் இப்படி ஒரு அஞ்ஞான மக்களாக இருக்காங்க, மக்கள்கிட்ட என்ன வர வேண்டியது, அதெல்லாம் பார்த்து தான் என்ன செய்யறாங்க, ஹிரா கோயிலுக்கு போறாங்க. அல்லாஹ் தஆலா நபிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி அனுப்பி இந்த குர்ஆனை கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஹி கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் வந்த வஹி இக்ரா
பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். உன்னை படைத்த ஏழின் பெயரால் ஓதுவீராக என்ற அந்த வார்த்தை தான் ஆரம்பத்தில் இருக்கே வசனம். ஒரு 4 வசனம் தொடர்ந்தாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் அப்படின்ற அந்த வகையிலே வார்த்தை இறங்கிய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தவர்களாக தன்னுடைய துணைவியார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று போக்குங்கள் செவ்விலூடி என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இருந்த ஒருத்தர் போதிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா அய்யுல் முஸம்மில் என்று ஒரு அத்தியாயத்தின் வழியில யா அய்யுல் முத்தஸிர் என்று அழைத்து, யா அய்யுல் முத்தஸிர் போர்வை போர்த்திருப்பவரே கும் ஃபஅன்திர், எழுங்கள், மக்களிடத்திலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிடுறான். அழைப்பு பணி செய்ய சொல்லிடுறான். போங்க மக்கள்கிட்ட போய் இந்த என்னுடைய இந்த வசனங்களை சொல்லுங்க, மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் உங்களுடைய இறைவனை பெருமைப்படுத்துகிறார உங்களுடைய ஆடைகளை துவைத்து தூய்மையாக்குகிறார்கள் சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு சொல்றேங்க, நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள் என்ற அந்த ஏகத்துவ அந்த அழைப்பு பணியை அல்லாஹ் செய்ய சொல்றான். அன்னைக்கு எந்திரிச்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகள் மக்காவிலே ஏகத்துவ பணி செய்தார்கள், அழைப்பு பணி செய்தார்கள். அந்த அழைப்பு பணி இலகுவா இருந்துச்சா? அந்த அழைப்பு பணி கடினமான கரடுமுரடான அவர்களுக்கு எவ்வளவு அதற்கு முன்பதாக பெரும் செல்வங்கள் அந்த ஊரிலே பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மனதனால் பெரிய பணக்காரர், செல்வாக்கு மிக்கவர், சிறந்த குலத்தர் எல்லாம் இருந்துச்சு. நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் இருந்துச்சு. எப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்களோ ரியலாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும்னு சொன்ன பிறகு சஃபாவுடைய குன்றுல ஏறிட்டு மக்களே எல்லாரையும் கூப்பிடுறாங்க, குறைஷிகளை கூப்பிடுறாங்க, அவங்களுடைய கூட்டத்தை கிளை கூட்டத்தை எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நான் இந்த மலைக்கு அப்பால் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்குவதற்காக இருக்கின்றது என்று சொன்னார்கள். நம்புவீங்களா? உடனே அங்க வந்து எல்லாருமே வந்தாங்க. எல்லாரும் வந்தவங்க சொல்றாங்க, நம்புவாங்க. ஏன்னா நீங்க உண்மைதான் பேசுறீங்க, நீங்க பொய் பேச மாட்டீங்க. பொய் பேசினாங்க பார்த்தது இல்லை. அப்பதான் சொல்றாங்க, ஏகத்துவத்தை எடுத்து சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் தான் ஒரே இறைவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏகத்துவத்தை சொல்லுகிறார்கள். முன்னாடி இருக்கிற ஒரு குதிரைப்படை இருக்குது, அது உங்களை தாக்க வருவதற்கு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு சொன்னப்ப என்ன சொன்னாங்க? நாங்க நம்புவோம், நீங்க பொய் இருக்கிறது இல்லை, நீங்க பொய் பேசுறது இல்லை, நீங்க உண்மையாக அப்படின்னு நீங்க நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொன்னவங்க. அதுக்கப்புறம் மண்ணை எடுத்து எரிஞ்சு சபிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய பெரிய தந்தை எடுத்து மண் தப்பங்க உங்களுடைய இருக்கையில் நாசமாக்கிட்டு மண்ணை வாரி எரிஞ்சான். அல்லாஹ் சொல்றான், தப்பத்தேடா அபியாவின் 2 கரங்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் இறக்கினான். அப்ப இப்படி அவருடைய அழைப்பு பணி இலகுவாக இல்லை. அதிலிருந்து அவருக்கு சிரமம் தான், கஷ்டம் தான். அவங்களுக்கு மட்டுமா? அவர்களை பின்பற்றிய தாவா பணி செய்யறாங்க, அழைப்பு பணி மறைமுகமாக செய்யறாங்க. ஏனென்றால் அது வரைக்கும் லாத்து உஸ்ஸா இந்த மனாத்து இதெல்லாம் தான் கடவுள் நினைச்சுக்கிட்டு அல்லாஹ் ஒரு இறைவன், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய துணைக்கடவுள் என்று அல்லாஹ்வை நம்பினார்கள். அந்த குறைஷிகள், குறைஷ் காஃபிர்கள் இந்த துணைக்கடவுளை நம்பினார்கள்.
இதை உடைக்கிறதுக்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அங்க மது குடிக்கிற பழக்கம் இருந்தது, அவர்களுக்கு விபச்சாரம் இருந்தது. அந்த தீமைகள் எல்லாம் எடுத்துதான் ஒத்துவாங்க, சொல்றதை எடுத்துவாங்க. வந்த உடனே என்ன செஞ்சாங்க? ஏற்றுவதை சொன்னாங்க. அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன், நான் அவனுடைய தூதர், அவனை தவிர நீங்க யாரும் வணங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அல்லாஹ்வை வணங்குங்கள், இந்த லாத்தோசா கடலை வணங்குங்க என்றிருப்பாங்க. அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள் என்றவுடனே அவர்கள் இருக்க ஆரம்பித்தார்கள். 13 ஆண்டு மக்காவிலே நேரம் கொஞ்சம் கொஞ்சமா தாவா செய்கிறார்கள். அங்கிருந்து ஹஜ்ஜுக்கு வரவர்களெல்லாம் குழு குழுவா சென்று தனியா மறைந்து போய் மதினாவில் இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களெல்லாம் போய் தாவா செய்கிறார்கள். அதில் உடன்படிக்கையெல்லாம் எடுக்கப்படுகிறது. அக்காபா, அதாவது அந்த கனவா அக்கபா உடன்படிக்கை என்று, அப்ப முதலாவது அக்கபா உடன்படிக்கை, இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை என்று அங்கே வந்து அவங்களோட உடன்படிக்கை எல்லாம் செய்யறாங்க. ஏன்? தாவா, அழைப்பு பணி மறைவாக. அப்படிதான் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அவர்கள் அங்கே ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய இடத்துல தனித்தனியாக சந்தித்து குழு குழுவாக சந்தித்து தாவா செய்கிறார்கள். அதன் மூலமாக தான் மதீனாவிற்கு இந்த ஏகத்துவம் இஸ்லாம் சென்றது. 13 ஆண்டுகள் இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றின அந்த சஹாபாக்களை சொல்லன்னா துன்பத்துக்கு ஆளாக்கினார்கள். பிறகு ஹிஜ்ரத் செய்யுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பிறகு சரி போனா போட்டு விட்டாங்களா? அப்ப என்ன செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்காக கொலை செய்யும் அளவுக்கு அவர்கள் வந்தார்கள். எப்படியோ சவுதிக்கு சென்று 3 நாட்கள் அங்கே தங்கி பிறகு மதீனா சென்று அங்கே என்ன செய்யறாங்க? அங்கே ஒரு ஆட்சியை நிறுவி அதோட அழைப்பு பணியை வீரியப்படுத்துகிறார்கள். இங்க இருக்கிற வரைக்கும் தனி பள்ளிவாசல்லாம் கிடையாது. அவங்க வந்து மறைவாக செஞ்சிருந்தாங்க. இங்க எல்லாமே இந்த அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் மறைவானதாக தான் இருந்தது. அங்க போன பிறகுதான் பள்ளிவாசல் கட்டப்படுகிறது, மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டு அதன் பிறகு இவர்களே போருக்கு இவங்கள வாழந்தியா போருக்கு போகல, போர் முஸ்லிம்கள் மீது திணிக்கப்படுகிறது. பத்ர் யுத்தத்தை காண்கிறார்கள். அல்லாஹ் பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருகின்றான். அதை தொடர்ந்து பல போர்களே இந்த போர்களெல்லாம் எதிர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணி செய்ய சொன்ன பிறகு சும்மா இருக்க எல்லா காலங்களிலும் அவர்களுக்கு சிரமமான காலமாக தான் இருந்தது. சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தாங்க. நாம இன்னைக்கு ஒரு அழைப்பு பணிக்கு போறதுனாக்கா, தாவாவுக்கு போறதுனாக்கா ஒரு சிறிய சிரமங்களை கூட ரொம்ப பெரிய சிரமமாக நாம் நினைக்கிறோம். சிறிய கஷ்டத்தை கூட பெரிய கஷ்டமாக நினைக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொன்னாங்க, அவனுக்கு உமக்கு உள்ள ஒரு கூட்டு இருக்கட்டுங்கிறாங்களே, அதுல நமக்கு அதுல நம்ம பங்கு இல்லையா? வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில அமலன் சாலிஹன், சாலிஹான அமலை செய்து இன்னனி மினல் முஸ்லிமீன், நிச்சயமாக நான் முஸ்லிமில் ஒருவன் என்று சொல்றோம்னா சொல்லாத அழகான சொல்லை சொல்லக்கூடிய என்று அல்லாஹ் சொல்றாங்க. வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி, அல்லாஹ்வை பால் அழைத்து சாலிஹான அமல்களை செய்து நான் முஸ்லிமில் ஒருவன் என்று சொல்லக்கூடியவனை விட அழகான சொல்லை சொல்லக்கூடிய யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். இன்று உலகத்திலே எத்தனையோ சொல்லாதங்கள் அரங்கங்கள் பேச்சு அரங்கங்கள் நடக்கின்றன. ஒரு பட்டிமன்றங்கள், வாத பிரதிவாத அந்த அரங்கங்கள், என்னென்னமோ பேச்சுக்கள் நடக்கின்றன. அல்லாஹ் என்ன சொல்ற சிறந்த பேச்சா என்ன
அழைப்பு பணி பேச சொல்றான். முஸ்லிம் என்று சொல்றதுக்கு அழைப்பு பணி செய்துட்டு அவன் நல்ல சாலையான அமல் செஞ்சுட்டு நான் தான் முஸ்லிம் சொல்லக்கூடிய இவர்களை பார்த்து சொல்றேன். இவங்க சொல்றதான் சிறந்த சொல். அல்லாஹ் இதுதான் சிறந்ததுதான். தாவா பணி பற்றி தான் அல்லாஹ் தாவாவுக்காக பேசக்கூடிய பேச்சு. நம்ம இன்னைக்கு பேசணும்னாக்கா எதை பற்றி பேசுறோம்? ஊர் கதை, வெட்டி கதை எல்லாத்தையும் பேசுவோம். வந்தவங்க கிட்ட ஏகத்துவம் இருக்காது. ஏகத்துவத்துக்கு பேசுறதே கிடையாது. பேசுனா கோச்சுக்குவாங்க. ஏகத்துவம் இல்லாதவர்கள், இஸ்லாம் இல்லாதவர்களுக்கு நாம் பேச வேண்டிய முதல் பேசுறதுக்கு அவங்களுக்கு எப்படியோ இஸ்லாத்தை சொல்ல வேண்டியதுதான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம தாவா பணியில இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழியில நம்ம தாவா பணி செய்யும் பொழுது நல்ல சிறந்த நன்மைகள் நமக்கு கிடைக்க இருக்கின்றன. வெற்றி இருக்கிறது. தாவாவில் வெற்றி. ஒருத்தங்க ஓதுறாங்க, ஒருத்தங்க தொழுகிறாங்க, ஒருத்தங்க பல அமல்கள்லாம் செய்யறாங்க. எல்லா அமல்களை காட்டிலும் அழைப்பு பணி என்பது அதிகமான நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அலியே, உன்னை கொண்டு ஒரு ஈடேற்றம் பெறுவது ஒரு சிறந்த ஒட்டையை கிடைப்பதை விட சிறந்ததுங்கிறாங்க. இன்னும் அறிவிப்புல அந்த உன்னுடைய வெற்றிக்கு உன்னை ஈடேற்றத்துக்கு அதுவே போதுமானதுங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவருக்கு நாம் சரியான வழியை காட்டிவிட்டால், ஒருவருக்கு தேவத்தை சொல்லி அவர் வந்துவிட்டால் அதனுடைய ஈடேற்றத்துக்கு போதுமானது சொல்றாங்க. அந்த அளவுக்கு தாவா பணி முக்கியமானதாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட வேலை செய்த ஒரு வேலையார் பணியார் வந்து நோய்வாய்ப்பட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்க்க செல்கிறார்கள். பார்க்க போற இடத்துல இருந்து நலம் விசாரிச்சுட்டு உயிர் தொண்டை பிடிக்க இருக்கு. அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத் நிலையில சக்கராத் நிலைக்கு போயிட்டாக்கா நம்முடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நம்ம நல்லா ஏற்றுக்க மாட்டான், தௌபாவை ஏற்றுக்க மாட்டான். அந்த சக்கராத் நிலைக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த பையனை பார்த்து சீரியஸா இது மட்டும் தெரியுது. அப்ப சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. உடனே அவர் வந்து தன் தந்தையை பார்க்கிறார். அத்திக் அபுல் காசிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பெயராக அபுல் காசிம் என்று இருந்தது. காசிமின் தந்தை இருந்தது. அப்ப அவர் பார்த்தோன்னே அவர் உடனே இஸ்லாத்தை கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். உயிர் பிரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றுட்டு சரி அவரை விசாரித்து வரலையே, அவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். தாவாதான் செய்தார்கள். அவர் ஒரு இறைவத்திற்காக வந்து நிலைத்து விடுவாரு. அவர் இந்த நாயகங்களா என்று சொல்லிவிட்டால் அடுத்த அவர் சொர்க்கம். பாருங்க, ஒரு செகண்ட் அவர் அந்த பணியார் சிறுவர் அவர் அந்த இளைஞர் அவர் என்ன செய்யல, நோன்பு வைக்கிற தொழுவுல ஒண்ணுமே கிடையாது. அவர் சொன்னது ஏகத்துவ கலிமா, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேங்கிற அந்த ஒரு வார்த்தை சொந்தம் கிடைச்சு. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப பக்கபலமாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் அப்படிதான் நோய்வாய்ப்பட்டு இதே வேலை ஸ்டேஜ் தான், சீரியஸான ஸ்டேஜில் இருக்காங்க. அப்ப ரசூல் போறாங்க, நீங்க பெரிய தந்தையே நீங்க என்ன செய்யுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க, நான் அல்லாஹ் தான் நன்றாக தௌபா செய்து உங்களுக்கு பாவமன்னிப்பு தேடுறாங்க. உடனே அபூஜஹல் குத்துபாந்த அந்த கூட்டம் நாங்க அவங்க என்ன செய்யறாங்க, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நீங்க நிராகரிக்க போறீங்க. யார் சொல்றாங்க? அவருக்கு மேல உள்ளவர்
அவனுடைய தந்தை பெரிய தந்தை சொல்லும் பொழுது அவர் சொன்ன கடைசியாக அவர் சொன்ன எவ்வளவோ சொன்னாங்க, கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை, நான் என்னுடைய அப்துல் முத்தருடைய மார்க்கத்திலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அதோடு ஒருத்தருக்கு தாவா பணி செய்யறாங்க, பயனளிக்குது. இன்னொருத்தருக்கு தாவா பணி செய்யறாங்க, பயன் இல்லை. அது எவ்வளவு இடைவெளி. அவங்க இறந்த பிறகு கூட அல்லாஹ் இதை தடுக்கும் வரை நான் உங்களுக்காக பாவம் தேடுவேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தடுத்த பிறகு அதை விட்டுவிட்டார். இறை மறுப்பாளர்களுக்கு நாம் தௌபா செய்யக்கூடாது, பாவம் தேடக்கூடாது என்பதை நம்ம இதிலிருந்து நம்ம விளங்குகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணி செய்து கொண்டே தான் இருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மெயின் டார்கெட் அழைப்பு பணி தான். நமக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், எல்லா வேலையும் இருந்தாலும் நமக்கு முக்கியமான ஒரு வேலை அழைப்பு பணி செய்வது என்பதை ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு முடிவு எடுத்து அதற்கு செயல்பட வேண்டும். வீட்டு வேலையை செய்யுங்க, உங்களுடைய அன்றாட வேலையை செய்து கொண்டு ஒருபுறம் அழைப்பு பணி மக்களை அழைக்க வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரி அழைத்து சென்று விடக்கூடாது. நாம் ஏன் அழைப்பு பணி செய்கிறோம்? இப்ப நம்ம இப்ராஹிம் இந்த 10 மாதங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சிறப்புகளை சொல்லி மக்களை என்ன செய்யறோம்? நல்வழிபால் அழைத்து கொண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் நபி அழைப்பு தான் செஞ்சாங்க. அந்த இப்ராஹிம் நபியை தான் அல்லாஹ் தன்னுடைய கலீலா ஏற்றுக்கொண்டான். ஏன்? அவர்கள் ஒரு பூசாரிக்கு மகனாக பிறந்தார்கள். பூசாரி என்றால் என்ன? பூசாரி என்றால் சிலைகளை செதுக்கி அந்த சிலைகளுக்கு பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய ஒரு பூசாரி. அவருக்கு மகனாக பிறந்து அவர் தேடுறாங்க, உண்மையான இறைவனை தேடுகிறார்கள். நம்மெல்லாம் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு எல்லா கடவுளையும் ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம இஸ்லாத்தை நம்ம பயன்படுத்தி நம்முடைய ஒரு தாய்மார்களுக்கு நம்முடைய இஸ்லாமிய தாய்க்கு பிறந்ததால் இஸ்லாமியாக இருக்கிறோம். இஸ்லாமிய தாய்மார்களுக்கு பிறந்ததால் இஸ்லாமிய கிடையாது. இஸ்லாமிய வாழ்வியை நெறியாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இஸ்லாமியர்கள். எத்தனை பேர் இஸ்லாமிய பேர் வச்சுதான் முஸ்லீம் நினைச்சிட்டு இருக்காங்க? அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை குழந்தைகளும் இஸ்லாமில் தான் பிறக்கின்றன. ஒரு முஸ்லீமுக்கு பிறந்தாலும் சரி, ஒரு தாழ்வுக்கு பிறந்தாலும் சரி, ஒரு யஹூதிக்கு பிறந்தாலும் சரி, ஒரு நஸ்ரானிக்கு பிறந்தாலும் சரி, ஒரு இறை மறுப்பாளர் நாத்திகருக்கு பிறந்தாலும் சரி, யாருக்கு பிறந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றன. வருங்காலத்தில் அவருடைய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அவங்கள வழிநடத்துகிறார்களோ அப்படி ஆயிடுறாங்க. இப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டும், ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும், நம்முடைய உறவினருக்கு சொல்ல வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அப்படி இந்த ஆசருக்கு பிறந்து ஆசரை சொல்றாங்க, ஆசரே நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்களே ஒரு விக்கிரகத்தை நீங்களே செஞ்சீங்க, இந்த விக்கிரகத்தை நீங்களே என்ன செய்வீங்க? பூஜை செய்வீங்க. இது வந்து நீங்க பேசினா கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு சொல்றாங்க, கேட்கல. அவன் என்ன சொன்னான்? இங்கிருந்து போயிடு, உனக்கு கல்லால் இருந்து கொள்ளுவான். யாரும் பெத்த வாகனம் பார்த்து சொல்றாரு ஆசை என்னத்தை சொன்ன அவங்க கேட்கிறாங்க, நான் என்னுடைய இறைவன்கிட்ட நான் உங்களுக்காக பாவம் தேடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவர் இறை மறுப்பார் என்பதை அறிந்த பிறகு அதுக்கு விலகி கொள்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பணி செய்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடையே ஒருத்தரா இருந்தார். நம்ம இப்படி ஒரு கூட்டமா போறதுக்கு ஒரு யோசிக்கிறோம், இவ்வளவு கூட்டமா இருந்து அழைப்புப்படி செய்யறதுக்கும் நம்ம வந்து என்ன செய்ய யோசிக்கிறோம். நபி இப்ராஹிம் ஒரு மனிதர், அந்த ஒரு மனிதரை அல்லாஹ் என்ன சொன்னா, இவர் சமுதாயம் சொன்னார். ஏன் என்றால் அந்த
செய்யறதுக்காக இவங்களுக்கு இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும், எப்படியும் பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக இன்னி சக்தி நான் நோயாளியாக இருக்கிறேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. இவங்க போன பிறகு எல்லா சிறு சிலைகளையும் உடைத்து எரிந்துவிட்டு பெரிய சிலைகளை அந்த கோடாலை வச்சிடறாங்க. வர்றாங்க, வந்து பார்க்கிறாரு, இப்படி செய்தது யார் அப்படின்னு அவங்களே பார்த்துட்டு இப்ராஹிம் ஒருத்தர் இருந்தார், இளைஞர், அப்படி இளைஞரா இருந்தாங்க இப்ராஹிம் இஸ்லாம், இளைஞரா இருந்தாவா அப்படி செய்கிறாரு. இந்த இளைஞர் ஒருத்தர் இருந்தார், இதுதான் செஞ்சிருப்பாரு சொல்லிட்டு அவர் எடுத்து வராங்க. அப்ப நீங்க செஞ்சீங்களா, நீங்க உடச்சுதீங்களா? நான் உடைக்கல, இரண்டாவது பையன் அவங்க செய்யற சொல்ல இரண்டாவது பையன், நான் உடைக்கல. இந்த பார் பெரிய சிலை இதெல்லாம் கோடாரி இருக்கு, அது பேசுனா நீங்க அவர்கிட்ட கேளுங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் பேசாதே, சிலைகள் என்ன பேசுச்சு, சிலைகள்லாம் பேசாதே, அது எப்படி பேசும்? நீங்கள் கேட்டால் பேசாத, உங்களுக்கு பதிலளிக்காத, நீங்கள் கேட்டால் நீங்க பேசுறது செவியுறாத, இதையாவது வணங்குகிறீர்கள், உங்களுக்கு கேள்வி. அப்ப அவங்க ஒரு தீர்மானம் பண்றாங்க, சரி இவரை விட்டு வைக்க கூடாது, இவரை நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு பெரிய ஒரு நெருப்பு தந்து நெருப்பு குண்டம் உருவாக்கி அந்த நெருப்பு அந்த குழியில போட்டு செய்தார். நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி ஏழுக்கும் அவர் என்ன செய்தார்? இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க சொத்தப்படுத்தாங்களா, அவங்க சோத்துல மண்ணை வச்சாங்களா, என்ன செய்கிறார்கள்? அநியாயமாக அல்லாஹ் வணங்குவதை விட்டு அல்லாஹ் வணங்குகிறீர்களே அப்படின்னு அவர்களுக்கு அந்த ஏகத்துவத்தை பாடம் நடத்துவதற்காக அவர் சொன்னதுதான் அவர்கள் நெருப்பு கொண்டு திருப்பி செய்கிறது. நம்மளை ஏதாச்சும் தேவை போயிட்டாக்கா, ஏதாச்சும் ஒரு திட்டாக்கா கவலைப்படும். அவங்க என்ன செய்யறாங்க? இப்படி செஞ்சதுக்காக அவர்களை கொண்டு போய் அந்த நெருப்பு குழியில, வெறும் நெருப்பு குழியில போடுறதுக்கு போகும்பொழுது நம்ம இப்ராஹிம் கவலைப்பட்டாங்களா? ஏண்டா சொல்லிட்டேன், இப்ப நெருப்புக்குள்ள கூட கவலைப்பட்டாங்க. அவங்க தெரியும் அல்லாஹ் இருக்குன்னா அல்லாஹ் காப்பாற்றுவாங்க அந்த ஒரு எண்ணம். அவர்கள் சொன்ன வார்த்தை தஸ்பீ அல்லாஹ் வலியும். இந்த வார்த்தை நம்ம சொல்லுங்க, நமக்கு சோதனை வரும்போது கஷ்டமா இருந்ததுன்னா தஸ்பீ அல்லாஹ் வலியும், தஸ்பீ அல்லாஹ் வலியும் என்றால் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை சிறந்த பாதுகாவலன். அது ஒரு சொல்றோம். அல்லாஹ் தஆலா சொல்ற ஆயத்தை சொன்னா கஸ்புன் அல்லாஹ் வலியும். அந்த கூட்டு படைகளை சந்தித்த பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? பயந்தாங்களா? இஸ்லாத்துக்காக போராட போயிருக்காங்க, கூட்டு படைகள் அவர்கள் போயிட்டு வந்துருச்சு. அவங்க என்ன சொன்னாங்க? அந்த முஸ்லிம்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். பன்மையில சொல்றாங்க, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல்னா அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன். நம்ம அதான் சொல்றோம். நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் போதும், தாவா பண்ணி போறோமா, திட்டுறாங்களா, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். நம்மளை எடுத்து அவங்களுக்கு திட்டிட்டு கூடாது. இப்ப தாவா பண்ணி போறோம், திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, நம்ம திருப்பி அடிக்கணுமா? வேண்டாம். அவங்க என்ன சொல்லணும்? நம்ம அவங்களே சொல்லணும், எதுக்கு வந்தோம், உங்களை நரகத்துக்கு போய் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லதான் வந்தோம். நீங்க ஏகத்துவத்தை பின்பற்றி நீங்க சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்கு தான் வந்தோம். உங்களுடைய சொத்துக்காக வந்தோமா? உங்க வீட்டுல சாப்பாட்டுக்காக வந்தோமா? நாங்க எதுக்கு வந்தோம்? நாங்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும், எங்களை போல நீங்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும். நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, நீங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்காகவே வந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ராஹிம் இஸ்லாம் அந்த நெருப்பு குழியில போட்டாங்க, அல்லாஹ் காப்பாற்றணும்னா இல்லையா? நாம இன்னைக்கு தாவா செய்ய போனா அல்லாஹ் விட்டுருவானா? அந்த இஹ்லாஸோட போகணும். இறைவா நீ போ சொல்லிட்டு, நீ எங்களை அழைப்புப்படி செய்ய சொல்ற, அதான சொல்றாங்க. உங்களுக்கு இருக்கட்டும், அவர்கள் நன்மையை ஏறட்டும், சத்தியத்தை அழைக்கணும் அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ்வுக்காக போனோம், அல்லாஹ் காப்பாற்றுவான். அப்ப அல்லாஹ் சொன்ன அந்த நெருப்புக்கு, யா நெருப்பே கூறி வருதன் சலாம்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ என்ன செய்ய பிசினஸ் இப்ராஹிமுக்கு நபி இப்ராஹிமுக்கு நீ குளிர்ந்ததாக மாறிவிடு. குளிர்ந்ததா மட்டும் இல்ல, குளிர்ந்ததாமா சலாம் வர்த்தப சலாம் இதமானதாக நிச்சயம் பண்ணவே விடாது. அது அவருக்கு எந்த கஷ்டமும் பண்ணாலும் நிச்சயா இருக்கும். இப்படி சொன்னா இல்லையா நெருப்போட இயற்கை மத்தவங்க அது எரிச்சு விடுறது. அல்லாஹ் சொன்னா நெருப்பு கேட்கும், அல்லாஹ் சொன்னா அத்தனை ஜீவராசிகளும் கேட்கும். இந்த மனித ஜீவனா ஒண்ணு கேட்கும் கேட்காம. அப்ப இப்படிப்பட்ட கஷ்டங்கள் அழைப்புப்படி செய்யும் பொழுது எல்லாம் கூட செய்யணும். செஞ்சாங்களா இல்லையா? ஒரு கூட்டம் வருது, எங்களுக்கு தாவா பண்ணுவீங்களா, எங்களுக்கு வந்து செய்யுங்க, எங்களுக்கு தாவா பண்ணிக்காக நீங்க கொஞ்சம் பேர் அழைச்சிருங்க, எங்க ஊர்ல வந்து தாவா எங்களுக்குலாம் குர்ஆன் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து ரசூல் சார் 70 பேர் அனுப்புனாங்க. அந்த 70 பேர் தான் குர்ஆனை மன்னன் செய்த காரியம். அவங்க அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க. சரி, அந்த மக்களுக்கெல்லாம் தாவா தான் அழைப்புப்படி சேர்த்துதான். இவங்க போனாங்க, அவங்கெல்லாம் குர்ஆன் சொல்லி கொடுப்பாங்க, குர்ஆன் கற்றுக்குவாங்க, இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு அந்த நல்ல இடத்துல அனுப்புறாங்க. வந்தவன் நயவஞ்ச எண்ணத்துல வந்துடலாம். இவங்க அழைச்சி போய் பாருங்க கொண்டு அழைச்சிட்டு போய் அப்ப போற வழியில ஒருத்தருக்கு மட்டும் இவங்க ஏதோ தப்பு செய்யற மாதிரி தெரியல நினைக்கும் பொழுதே அவருடைய தொண்டை குழியை அந்த அம்பு தேய்க்கிறது. 500 அம்பு வந்து இந்த தொண்டை குழிக்கு போய் தொண்டையில இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் வெற்றி அடைந்து விட்டேன் அப்படிங்கிற அல்லாஹ்வின் சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். இப்படி அந்த வார்த்தை ஒரு போனது எடுத்து தாவாப்படி சேர்த்துக்காக போனாங்க. தொண்டை குழியில ஈட்டி குத்தி, அந்த ஈட்டி குத்தி வெளியே வந்து தொண்டை குழியை குத்தி வந்துருச்சு. அவங்க போன நோக்கம் ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும், அல்லாஹ்வின்பால் அழைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் அந்த மக்களை அழைத்து அந்த மக்களுக்கு குர்ஆன் சொல்லணும்னு போனாங்க. ஆனா தொண்டை குழியை குத்தின பிறகு வார்த்தை என்னது, நான் வெற்றி அடைந்து விட்டேங்கிற வார்த்தையை அவங்க சொல்ல வேண்டும். அவங்க பட்டக்கு செத்து போறோமேங்கிற கவலை இல்லை. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய வேண்டுமே கவலைப்பட்டாங்க. இறைவா, இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொல்லிடுங்க துஆ செய்தாங்க. அல்லாஹ் வழியளித்தான். இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டார்கள். அதுக்குதான் முடிஞ்சு நாசிலா ஒரு மாதங்கள் அந்த கூட்டத்தை சபிச்சு ஒரு மாத காலம் மனுஷன் தூதுறாங்க. அவங்க சிரமப்பட்டது, அந்த சிரமம்லாம் வரும். என்னைக்கு தாவா பணி செய்கின்றோமோ, தாவா பணி என்பது ஒரு பஞ்சு மெத்தை பஞ்சு, அதாவது மனதில் நடக்கக்கூடிய ஒரு மிருதுவானது கிடையாது, முட்களில் நடக்கக்கூடியதுதான். அப்படிதான் நபிமார்கள், எல்லா நபிமார்களும் ஒரு நபி அவர் அதற்கு முந்தைய சமுதாயத்தில் உள்ள ஒரு நபி, அவர் தாவா பணி செய்கிறார். தாவா பணி செய்யும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் அடிச்சு விழுத்து மண்டையெல்லாம் உடைச்சி மண்டையில ரத்தம் பீரிட்டு ஓடுது. அந்த நபி என்ன செஞ்சார்? அந்த மக்கள் சகிச்சாரா, திட்டினாரா? அந்த ரத்தத்தை உடைத்தவராக, இறைவா என்னுடைய சமுதாயத்தை மன்னிப்பீராக, என் சமுதாயத்தை மன்னிச்சிடலாம்ல. ஏனென்றால் அவர்கள் அறியாத நான் சத்தியத்தை சொல்றேன், சத்தியத்தை விளங்காத இருக்கிறதுனாலதான் என்ன அடிச்சு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை! நமக்கு யாரும் அடிச்சுட்டாங்க எவ்வளவு கோபம் வரும். சொன்னாங்க, இதெல்லாம் நமக்கு ஒரு பிடிப்பினை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லோருக்கும் தாவா கடமை. ஏதோ நபிமார்கள் மட்டுமா, இல்லது ஆலிம்கள் மட்டுமா 7 வருஷம் ஓதுறவங்க, இல்லைனாக்கா எம்ஏசி படித்தவர்கள்,
அவர்களை வைத்து தாவா செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் தாவா பட வேண்டும். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டார், மன்றா மன்னா யார் எல்லாரையும் மண் எவர் ஒருவர் மன்றா பார்க்கிற மன்றா மின்கும் உங்களில் ஒருவர் மன்றா மின்கும் முன்கரன் பல்லிய வெயில் அவர்களுடைய கரத்தால் கேட்கும் சக்தி இருக்கா, கையை பிடிச்சி கையால் அடிச்சு ஏதோ கை கரங்களால் கேட்கும் அதுக்காக சக்தி பெறாவிட்டார். சக்தி பெற்றாதான் இது கையால் எழுதலாம். தன் நாடினால் இருக்கட்டும். நீங்க அதான் செய்யறோம். நம்ம என்ன செய்யறோம்? நம்மளால கையால எழுத முடியாது. நம்ம பிள்ளைகளை நம்ம பெற்ற பிள்ளைகளை அடிச்சு படிக்கும் போது பள்ளியாசலுக்கோ மதரசாருக்கோ இப்படி சொல்லிட்டு நம்ம பெற்ற பிள்ளைகளை நம்ம சொல்லலாம். நம்முடைய சகோதர சகோதரிகள் கூட சொல்ல முடியல. வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல முடியாது. கையால் சொல்ல முடியாது. ஒரு நாளினால் தான் சொல்ல முடியும். அதற்கு சக்தி பெறாட்டால் நாளினால் அதனால பிரச்சாரம் செய்யணும். இன்னைக்கு தொலைக்காட்சி வழியாக தனிநபர் தாவா, குழு தாவா, தெருமுனை பிரச்சாரம், பெண்கள் பயான், மெகாபோன் பிரச்சாரம், எல்லா பிரச்சாரங்களும் இருக்கு. இதுக்குதான் தாவா. நாவினால் இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க இல்லையா? இது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு தானா சொன்னதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் எல்லாம் வஹி. குர்ஆன் எப்படி வஹியாக இருக்கிறதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரமாகிய சரியான நபி சொல் வஹிதான். அல்லாஹ் சொல்லிதான் நம்ம செய்யறோம். அப்ப ஒரு தீமை நடக்குது. அல்லாஹ் விட்டு அல்லாஹ் வணங்குகிறார்கள். கபருக்கு போறாங்க. கபர்ல போய் எல்லாமே செய்கிறார்கள். நம்ம சொந்தம், நம்ம அக்கா, நம்முடைய அண்ணன், நம்ம சிச்சா, நம்முடைய சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இருக்காங்க. எல்லாம் போறாங்க. அவங்க தானே போறாங்க. நான் தவி அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் மூலம் நம்ம படிப்பினை நாவினால் இருக்க வேண்டுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? அப்ப நாவினால் தடுக்க சக்தி பெறும் பொழுது நாம் சொல்லாமல் இருந்தால் அது தவறு. சொல்ல வேண்டும். அதுக்கும் சக்தி பெறலையா? அதுக்கும் சக்தி பெறாவிட்டால் மனதால் விரும்புவது இருக்காங்க. மௌலூத் ஓதுறாங்க, பள்ளிவாசல் வச்சு மௌலூத் ஓதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்கணும். மௌலூத் ஓதி அங்கிருந்து அந்த சாப்பாடு அந்த புலவு சொல்லலாம் உண்டா அதெல்லாம் அங்கதானே கேட்டு அதெல்லாம் சாப்பிடலாம். அப்படி வாங்கக்கூடிய மக்கள் அப்படி சொல்லணும். போகாதீங்க, உங்க வீடுகளில் மௌலூத் ஓதாதீர்கள். மௌலூத் இருக்கு. மௌலூத்ல ஷிர்க் இருக்குது எடுத்து சொல்லணும். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன சொல்றாங்க? அந்த கஃபார் ஹதாயா, இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணுமா? அந்த கஃபார் ஹதாயா என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அது அல்லாஹ்விடம் கேட்கணும். நபிகள் நாயகம் கேட்கிறாங்களே, அது ஷிர்க் இல்லையா? இதை சொல்ல முடியாது நம்மளால. இந்த சில வார்த்தைகள் நாம் தெரிஞ்சுட்டு அவங்க சொல்லணும். அவங்களுக்கெல்லாம் எல்லோரும் அவங்க வேண்டினாலும் போறாங்க. அவங்க ஏன் பின்பற்றாங்க? அவங்க ஏன் விஷயத்தை செய்யறாங்கன்னாக்கா தெரியாதனால, அறியாதனால. அறிந்து கொண்டே செய்தால் அவர் குற்றவாளிகள், அறியாமல் செய்தால் குற்றவாளிகள். செய்யக்கூடாது தந்துட்டோம். அதுக்கு தேடணும். இது சத்தியம் என்பதை தேட வேண்டும். தேடாத குறை அவங்க குற்றம் தான். ஆனா நம்ம பங்கு என்ன? நம்ம என்ன செய்யணும்? நம்மளே அதை அங்கீகரிக்கணும். அல்லாஹ் தடுத்ததை செய்யும் பொழுது அவங்களோட நாம் உட்கார்ந்து நம்ம அவங்கதான். மௌலூத் ஓதப்படுகிறது. அந்த அவையிலே நான் மௌலூத் ஓதல, நான் ஒரு வாரம் உட்கார்ந்தேன்னா நம்மளும் அதான். அந்த பாவ
பாவத்துக்கு சிகிச்சை பார்க்கிறார்கள். வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிறது. ஒரு திருமணத்துல நாமும் கலந்து கொண்டோம் என்றால் அந்த பாவத்துக்கு நாமும் வரதட்சணை வாங்கி திருமணம் செய்யாதுன்னு சொல்லணும். இல்லைன்னா அது மனசாட்சி வெறுத்து ஒதுக்கணும். அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இப்படி அதை சொல்லிட்டு ஈமான்ல கடைசி நிலைங்கிறாங்க. நம்ம ஈமான்ல உயர்ந்த நிலையில் இருக்கணுமா இல்ல கடைசி நிலை? அதுவும் இல்லாம அந்த மனசாலை விட்டோம்னா அந்த ஈமானே இல்லை. அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கெல்லாம் நடுநிலைவாதிகள். இங்கே இருப்போம் அங்கே இருப்போம். எல்லாத்துலயும் வந்து அவங்க அர்த்தம் பாத்தியா எல்லாத்துக்கும் வந்து இங்கே தவிர எல்லா பயங்களும் வந்துருவோம். நாங்கள் நடுநிலைவாதிகள். இவர்கள்லாம் அல்லாஹ்வுக்கு குற்றவாளிகள், ஈமானி இல்லாதவர்கள், இரட்டை வேடம் பண்ணக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தாவா செய்ய வேண்டும். நல்ல கயிறுக்கும் அதாவது ஒப்பந்தும் கயிற உணர்த்தும் நீங்க தான் சிறந்த சமுதாயம் அப்படின்னு இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்றான். ஏவருடன் மாறும் தாமருடன் மாறும் நீங்க நன்மையை ஏவிக்கிறீர்கள் தீமையை கடிக்கிறீர்கள் அப்படின்னு இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்றான். அப்ப சிறந்த சமுதாயமாக நாம் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? தாவா பணி, உயிர் மூச்சான பணி. இந்த 10 மாதங்கள் அல்ல, இந்த ஒரு மாதம் வீடு வீடா போய் சொல்றோம் இல்லையா? வீடு வீடா ஏன் போவோம்? நம்ம அழகா வீட்டுல அழகா பேருந்து உட்காந்துக்கிட்டு அழகா திரு செஞ்சுட்டு இருக்கலாம்ல. ஏன் வீடு வீடா ஏறி நம்ம அந்த புத்தகம் இப்ராஹிம் புத்தகம் நம்ம இப்ராஹிம் சார் படிங்க ஏன் கொடுத்தோம்? இதை படிச்சு அவரை விளங்கி அவங்க சொர்க்கவாசி ஆகணும். அந்த நல்ல எண்ணம் தானே. ஒவ்வொரு வீடா போய் நீங்க இந்த கல் கட்டாதீங்க, கல் படியாத கல் கட்டுதா படியாத கல் கட்டலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏன் சொல்லணும்? இவர்கள் சொத்து போக வேண்டும், அவர்கள் உண்மையை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் போறோம். இப்படி எல்லாம் செய்யும் போது நம்ம என்ன செய்யணும்? அந்த தாவா பணியை அழகான முறையில் அல்லாஹ்வுக்காக செய்யும் பொழுது அழகான முறைகளை வரக்கூடிய எல்லாம் நாம் இது இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு முடிக்கிற காரியம் இல்லை. எப்பெல்லாம் எல்லாரும் திருந்தும் வரை இந்த ஊர்ல தர்கா வழிபாடு இல்லை, இந்த ஊர்ல மௌலூதி இல்லை, இந்த ஊர்ல மதுகபி இல்லை, இந்த ஊர்ல மதுகபெல்லாம் கிடையாது. மதுகபெல்லாம் அதெல்லாம் வந்து விதத்தான காரியம். அதையும் சொல்லணும். நாங்க ஹனஃபி ஷாஃபி ஹம்பலி அப்படிலாம் போறாங்க இல்லையா? ஹனஃபி இதையும் சொல்லணும். இங்க வந்து எல்லாம் வெளிப்படைனாங்க. எல்லாம் வந்து அவங்கள்ட்ட உண்மையை சொல்லாட்டா அவங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க போறோம் இங்க நீங்க பாருங்க, நீங்க தொழுகிறீங்க இல்லையா? நீங்க ஹனஃபி மதத்தை பின்பற்றி கொள்கிறீங்க. இந்த ஹனஃபிங்கிறது நம்ம ரசூல் சொன்னதா? ரசூல் காலத்துல நீங்க ஹனஃபியை பின்பற்ற ரசூல் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியா சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அப்படிதான் ரசூல் சொல்ல சொன்னாங்க. குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன் மக்களை பார்த்து சொல்றாங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நபியை பின்பற்றினா யார் நம்மை நேசிக்கிறது? அல்லாஹ் நம்மை நேசிப்பான். அதோட நேசிக்கிறது இல்லாம எல்லோருக்கும் உங்களை மன்னிப்பான். இப்படி நம்ம வந்து நம்ம என்ன சொல்றோமா சொல்லணும், சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுவும் இந்த சுவாமி மலையில பெண்கள் மாஷா அல்லாஹ் நன்றாக செய்வீங்க. இதை நீ வீரியப்படுத்துங்க, நாங்களும் வீரியப்படுத்தணும். அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிற ஊர் திருந்தணும். இந்த ஊர் ஏன் திருந்தணும் நினைக்கிறோம்? இந்த ஊரோட மக்கள் எல்லாம் சொல்லணும். ஏனென்றால் அதனால சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் தனக்கு விரும்புவதை தன் சகோதர முஸ்லிமுக்கு விரும்பாதவரை அவர் உண்மையான விசுவாசி ஆக மாட்டார் என்று சொல்லியிருக்காங்க. நாம் போய் சொல்லும் போது ஆசைப்படுறோம். நம்முடைய சகோதரர் சகோதரிகள் நம்முடைய ஊர்க்காரங்க இவங்களும் சொர்க்கம் போகணும் ஆசைப்பட்டுதான் நம்ம இந்த தாவாவை செய்கிறோம். இப்படி இந்த தாவா செய்யும் பொழுது அதான் நம்ம விட்டுருவோம். நபி இப்ராஹிம் தாவா செய்தார்கள், அவர்களை விட்டாங்க. தாவாவுக்காக அல்லாஹ் வந்து போக சொல்லிட்டான். அவர்களுக்கு நபி இப்ராஹிம் போறாங்க.
போகும்பொழுது அங்க ஒரு மன்னன், அந்த மன்னன் என்ன செய்யறான், இவங்க தானா போல நல்லா சொல்லி போறாங்க. ஒரு வழியே போற வழியில எவ்வளவு இடர்கள், இந்த தாவா பணி செய்தால் இடர்கள் தான். அப்படி போகும்பொழுது ஒரு மன்னன் அந்த சாராம எடுத்து வராங்க. அப்ப சாராம என்ன சொல்லிடுறாங்க, நம்ம இப்ராஹிம் இந்த பாரு இந்த மன்னர், நான் உன்னை சகோதரிங்க, நீங்க வந்து ஹஸ்பண்ட் என்னோட புருஷன் சொல்லிட்டு என்னை பொய்ப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே போல அங்க அவருடைய அந்த உலகக்காரர்கள் அந்த அவருடைய அந்த அரசாங்க ஊழியர்களால் அங்க சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த அரசன் கொண்டு ஒப்படைக்கப்படுறாங்க. அரசன் சொல்றான், சரி இவர் யாரும் கேட்கும் பொழுது என்னுடைய சகோதரிங்கிறாங்க. நபி இப்ராஹிம் செய்த சொன்ன 3வது பொய், 3 பொய் தான் சொல்றாங்க. நம்ம தடிக்க விழுந்தா பொய், தடிக்க விழுந்தா போறோம். நம்ம வாயிலிருந்து வர்றதெல்லாம் இப்படி நம்ம முஸ்லீம்களோட வாயில் வரக்கூடாது. நம்ம இதுவரைக்கும் பொய் சொல்லிக் கொண்டிருந்தால் நம்ம பொய் சொல்லவே கூடாது என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம். நம்ம தாவா செய்கிறோம், அல்லாஹ்வை அழைப்புபடி செய்கின்றோம். வீடு விழா சென்று ஏற்பத்துக்கு வாங்க, இஸ்லாத்துக்கு வாங்க, உண்மையான இஸ்லாத்துக்கு வாங்க அழைப்புபடி செய்கின்றோம். நம்முடைய நாவில் பொய் பேசி இருக்கக்கூடாது. நான் எல்லாரும் அழைப்புபடி செய்து நம்ம டிவியில் உட்காந்துட்டு தொடர் பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது, யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அழைப்புபடி செய்கின்ற சில நற்குணங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், சூரத் ஸஃப் 61வது அத்தியாயத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே, லிமன் தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள்? நம்ம போறோம், வாங்க தொழிலுக்கு வாங்க, அழைப்பு செய்வோம், 5 பேர் சொல்லுவோம், அழகா சொல்லிட்டு நம்ம பதில் சொல்லாம கிட்ட இருந்தோம்னாக்கா நம்ம யார் இந்த லிஸ்ட் வந்துடும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் இல்லையா, 61வது அத்தியாயம் சூரத் ஸஃப் 2வது அத்தியாயத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட ஆண்களே, ஈமான் கொண்ட பெண்களே, லிமன் தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள்? தபர மத்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை சொல்வது அல்லாஹ்விடத்திலே வெறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நீங்க பேசுறது அல்லாஹ் வெறுக்கிறான், பெரிய வெறுப்பாக இருக்கிறான், அல்லாஹ் வெறுக்கிறான். இப்ப நம்ம தாவா செய்யும்போது அந்த எதை சொல்கின்றோமோ அதை நாம் செய்வர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. நம்ம ஒரு இது சொன்னா விட்டு தான் வந்துருச்சு. நான் இப்ராஹிம் சார் போனாங்க இல்லையா, அப்பயே இதனுடைய மனைவி அப்படின்னு சொன்ன பிறகு அவன் என்ன சொன்னான், அந்த பெண்கிட்ட கிட்டக்க போறான், கெட்ட எண்ணத்தோடு அவங்கள கெட்டது சேர்த்துக்காக போறான். அப்ப அவங்க அந்த சாரா ஐயார் துவா செய்கிறார்கள். துவா செய்யும் பொழுது, இறைவா நீ நாடியவர்களை என்னை காப்பாற்றுகிறீர்களா, என்னை காப்பாற்றுன்னு துவா செய்கிறாங்க. அல்லாஹ் அந்த பக்தி என்னுடைய துவாவை தீர்த்து அவனுக்கு என்ன செய்யறாங்க, அவனுக்கு வழிப்புணை வீட்டுக்கான், வீட்டுக்கிட்டு வழிப்புணை வந்தவங்க எப்படி செய்யறத செஞ்சுட்டு இருக்கான். பார்க்கலாம், அம்மா நீங்க வந்து அல்லாட்ட அந்த இறைவனுக்கு பிரார்த்தனை செய்யுங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். உடனே அவர்கள் அல்லாஹ் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை கேட்டு அவனுக்கு நார்மலாயிட்டான், நல்லாயிட்டான். திருந்தனமா இல்லை, பட்டது திருந்தனமா இல்லையா, அவன் திருந்தல. 2வது போறான் தப்பு சேர்த்து போகும்பொழுது 2வது அவன் துவா செய்றாங்க, 2வது அவன் வழிமுறை இருக்குது. அப்பதான் சொல்றான், அதனுடைய மறுபடியும் துவா செய்யணும், நம்ம தொட மாட்டோம், மறுபடியும் துவா செய்கின்றார்கள், மறுபடியும் வழிபடுவோம் நீங்கி விடுகிறது. அப்பதான் கேட்கிற விளையாட்ட, நீ வந்து எனக்கு என்ன அழைச்சிருந்தாயா, ஷைத்தான எடுத்து வந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ வெறுங்கையோட போக வேண்டாம், இந்த கிஃப்ட்னு சொல்லிட்டு ஹாஜரமையாக கிஃப்டாக கொடுத்து பரிசாக கொடுத்து அனுப்பிடுறான். இந்த கஷ்டம்லாம்
நபி இப்ராஹிம் செய்யப்பட்டாங்க. தாவா பணி அல்லாஹ் சொன்னதுக்காக போனாங்க. அல்லாஹ் சும்மா சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அழைப்பணியா இருக்கும், ஏதோ ஒன்றாக இருக்கும். போர் சொன்னதை அஜி செய்து போர் சொன்னது அல்லாஹ் சொன்னதுக்காக தான் போனார்கள். அந்த சிரமத்தை அடைந்தார்கள். அல்லாஹ் பார்ப்பாங்க. ஆக நன்றிக்குரிய சகோதர சகோதரி, நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று நம்ம என்ன செய்யணும்? நம்ம அந்த தாவா பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த ஊரில் உள்ள அந்த தாவா பணியாக இருந்தாலும் சரி நாம் என்ன செய்யணும்? தொடர்ச்சியாக செய்யணும். 10 மாதங்கள் அல்ல, நாம் உயிர் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய இறைநேசத்தை பெறுவதற்காக இந்த அழைப்பு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ் சொன்னான் இல்லையா, யா அய்யுஹல் முத்தஸிர் ஃபஅன்திர், போவை பத்திரே எந்திரிங்க, அழைப்பு செய்யுங்க என்று சொன்னதிலிருந்து மரணம் வரும் வரை அழைப்பு செய்கிறார்கள். நாமும் நமக்கு அல்லாஹ்வுக்கு அழைப்பு முன்மாதிரி இருக்கிறதா இல்லையா? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய தூதருக்கு உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் தான சொல்றான். இப்ப அழைப்பு படை நமக்கு முன்மாதிரி இருக்கா இல்லையா? செய்தார்கள். நாமும் செய்ய வேண்டும், இக்லாஸாக செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு மறுமையை கூலி தருவான் என்று நாம் நம்ம எண்ணி செய்வோம். இந்த பயன்படுத்துவோம். அப்ப நிமத்தப்போது நம்ம ஆளாத்த பலம் சொன்னாங்க, அது நம்முடைய இல்லாம நாம் எதை சொல்கின்றோமோ அதை நாம் செய்ய வேண்டும். சொல்லாம சொல்றாங்க, அந்த மறுமையில ஒருத்தன் மறுமையில எல்லாரும் அந்த நரகத்தில் ஒருத்தன் என்ன செய்வானா, அவனுக்கு வேலை அளிக்கப்படும். என்ன வேலைன்னா, அவனுக்கு பானை மாதிரி கண்ணாடி மாதிரி வெயில் விழுந்து சரிஞ்சிடும். அவன் என்ன செய்வானாக்கா, ஒரு செக்கு மாடு, செக்கு சுத்தும் இல்லையா, செக்கு சுத்துற மாதிரி அந்த இதை சுத்திட்டு வருவான். அப்ப பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்னாச்சு, இவன் தானே நமக்கு அன்னைக்கு தாவா பண்ணான், அழைப்பு பணி செஞ்ச ஏற்படுத்த சொன்னானு, இவன் ஒரே இவன் சொன்னான், இவன் ஏற்படுத்த சொன்னானே அப்படின்ட்டு அவனுக்கு என்னப்பாச்சு, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் திருப்பி நிலைமை, நீ நன்மை ஏவனா இல்லவையா, தீமையை கெடுத்தா இல்லவா, உனக்கே இந்த கதின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்லுவானா, நான் உங்களுடைய நன்மை ஏறினேன், அந்த நன்மை ஏறி நான் செய்யவில்லை. தொழில் சொன்னேன், நோம்பையும் சொன்னேன், தர்காவுக்கு போறதுக்கு என்னென்ன சொன்னானோ எல்லாத்தையும் சொன்னேன். நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் நான் செய்யணும். நான் உங்களை கெடுத்தேன், உங்களை எதெல்லாம் செய்யப்படாது அதெல்லாம் நான் செய்யணும். அதன் காரணமாக தான் இன்னைக்கு நரகத்துல எல்லோரும் பார்ப்பாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு நம்ம யூடியூப்ல நம்ம பார்த்து யாருமே பார்க்கலையே அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் மறுமையிலே அப்படி நான் முடிவெடுக்கிறேன், நான் தாவா பணி செய்கிறேன். அதுக்காக தாவா பண்ணி கிடையாது, இதெல்லாம் செஞ்சா தாவா பணி செய்யக்கூடாதா, அப்ப தாவா பண்ணி வேண்டாம், தாவா பண்ணி கிடையாது. தாவா பணி செய்ய, அழைப்பு பணி செய்வதோடு அழைப்பு பணி செய்கிறது நம்மளை நம்ம சரி செய்கிறது. நம்ம இன்னைக்கு மற்றவங்களை சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் நமக்கு தான், நீ அந்நிய பெண்ணிட்ட தேவைக்காக பேசாத அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நமக்கு தான். நீ அந்நிய பெண்ணிட்ட போன்ல நிறையா உரையாடல் செய்யாதே அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் நமக்கு தான். நீ கெட்ட படங்களை பார்க்காத அப்படின்னா நமக்கு தான். ஃபர்ஸ்ட் நம்ம அதை செய்யணும். நம்ம ஐந்தாறு நம்ம இருக்கணும். அந்த நேரத்துக்கு அழைப்பு பணி செய்யறவங்க விட்டு விட்டு தொடரலாம் இல்லாம இன்னைக்கு தொடர்ந்து ஊர்ல இருந்தா தொடர்ந்து வெளியூர் போனா தொடர்ந்து தனியார் தொடர்ந்து சொந்தக்காரங்களை விட்டு விட்டு அழைப்பு பணி செய்யறதுக்கு அழைப்பு பணி செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு பண்பாடு இருப்பது என்னன்னா, நம்ம எதை சொல்றோமோ அதை முதல்ல நாம் செய்ய வேண்டும். சகோதர சகோதரி, அழைப்பு பணி பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய இருக்கு. ஆனால் நம்ம எதை கேட்டோமோ அதை செயல்படுத்தக்கூடியவர்களா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூமின்களின் அன்னை, அவர்கள் சொன்னார்கள் குர்ஆனாக இருக்கிறது. அப்ப அழைப்பு செய்யக்கூடிய நாம் குர்ஆனை தமிழில் படிக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்கிறாரோ அப்படி நாம் வாழ வேண்டும். அழைப்பு செய்வது
ஏகவல்லன் அல்லாஹ் நம்மை உண்மை முஸ்லிம்களா வாழ செய்து உண்மை முஸ்லிம்களா மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். நல்லா சொல்றான், யாவையும் ஆமனும் இத்தக்குள்ள ஹத்தத்து காத்துனி வளர்த்தனம் இல்லவான் முஸ்லிமுன். நீங்க அல்லாஹ்வை அஞ்ச வேண்டியவரை அஞ்சிக் கொள்ளுங்கள். வளர்த்தனம் இல்லவான் முஸ்லிமுன். நீங்கள் முஸ்லிம்களா என்று மரணித்தார்கள் சொல்கிறான் அல்லவா, அந்த முஸ்லிம்களா தான் மரணிக்க வேண்டும், மூமின்களா தான் மரணிக்க வேண்டும், ஏகத்துவவாதியாக மரணிக்க வேண்டும் என்பதை கூறி அந்த உண்மை முஸ்லிம்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு நல்லா தந்துள்ளான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்தேன். வாயுதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி